அன்னைக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணனால கோச்சிக்கிட்டாங்களோ. ஐயோ, பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இது. அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டாங்களா? சும்மா ஆக்ட் பண்ணணும்னு சமாளிச்சிடலாம். ஒரு 2-3 நாளைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏங்க, நீங்கள் கோஸ்ட்டு வீட்டுக்கு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் நடந்துடலங்க. பாருங்க, அன்னைக்கு ஏதோ நான் வந்து வேற ஒரு மூடில் இருந்தேன், பிஸ்னஸ் டென்ஷனு, அதனால் அப்படி பேசிட்டேன். என்ன ஓனாய் ஆட்டுக்குட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுது? உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. நான் வந்து உங்களை மாதிரிலாம் யோசித்து சிந்திச்சுலாம் பேச தெரியாது. என் மனசில் என்ன போடுறது டப்புன்னு வாயில் வந்துடும். இல்லைங்க, நான் ஏதாவது தப்பாக பேசினேன்னா கூட சாரிங்க. ஐயோ, என்னங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கும் எனக்கும் நடுவில் சண்டை இருக்கிறதால நான் என்னைக்குமே நினைச்சதே இல்லை. சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்காக கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதுனால எதுவும் ஆகாதுங்கிறத நான் தெளிவா நம்புறேன். எனக்கு இங்க நடந்த சில விஷயங்கள்ல மனசு சரியில்லை. கொஞ்சம் தனிமையும் அமைதியும் தேவைப்படுது. தனியா உட்காந்து சில விஷயங்களை பத்தி, சில பேரை பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு. சில பேர் பற்றியா? யாரை பற்றி? வேண்டாம், நான் யாரை பத்தியும் பேச விரும்பல. ஏங்க, யாருன்னு சொல்லுங்க. என்ன பத்தி தான் நாகராஜ்? நான் சொல்றது கரெக்ட் தானே வேதவள்ளி? தனியா உட்கார்ந்து என்ன யோசிக்க போற? என்னை எப்படி பழி வாங்கலான்னு யோசிக்க போற, இல்ல என்னை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்தலான்னு யோசிப்ப? ஏங்க அப்படி சொல்ல வரலன்னு மட்டும் சொல்லாத. நீ நாகராஜ் கிட்ட பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன்னை ராசி இல்லாதவன்னு சொன்னதுனால தானே உனக்கு என் மேல கோவம். நான் உண்மைதானே சொன்னேன். உன்னோட கல்யாணம் நின்னு போய் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. இதுல என்ன ரகசியம் இருக்கு? முதலா புது கணக்கு எழுத உன் கையால சாவி எடுத்து கொடுத்தா நஷ்டம் ஆயிடும்னு நான் சொன்னேன். மாமா கேக்கல. சாவி எடுத்து கொடுத்த அடுத்த நிமிஷமே 20 லட்சம் ரூபாய் நஷ்டம். இப்ப சொல்லு, நீ ராசி இல்லாதவன்னு நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? நீ எப்ப பேசாம நிக்கிற நாகராஜ்? நான் சொன்னது உண்மைதானே? வேதவழி ராசி இல்லாதவ தானே? சொல்லுப்பா, இவ ராசி இல்லாதவ தானே? ஆமா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.